வணக்கமே நாரி நட்புகளே. நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? சூர்யா வந்து பணத்துக்காக தான் வாழ்கிறா. அவளுக்கு வந்து நீ யூடியூப் வருமானத்தை கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் மனுஷனாக கூட மதிக்க மாட்டா. ஆனால் சுமிங்கிறவ குடும்பத்துக்காக வாழ்கிறான். நான் கட்டின புருஷனுக்காக வாழ்கிறான். புருஷன் எப்போ வருவாருன்னு சொல்லி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, உண்மையிலே இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம். இதை நான் சொன்னேன்னா யார் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கா, யார் போலியாக நடிக்கிறாங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை நான் ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்க தயாராக இருக்கேன். காரணம், 2 பேருக்குமே ஃபோன் அடிக்க போகிறேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஒரு லைவ் மாதிரியே வச்சுக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை யாருக்கிட்டேயுமே நான் சொல்லி வச்சோ இல்லை வந்து முன்கூட்டியே வந்து இப்படி பேசுங்கன்னு சொல்லியோ நான் எடுக்கலை. யதார்த்தமாக இப்போ நான் வந்து காலையில் வரும்போதே சுமிக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். எப்போ இந்த மாதிரி 26ஆம் தேதி இன்றைக்கி லீவு, பேங்க்லேருந்து பணம் வரலை, எப்படியும் யூடியூப் காசு நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி நான் யதார்த்தமாக நான் வீட்டுக்கு வர்றேன், ஆரியனை பார்க்கணும், அதே மாதிரி பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லுப்பா, நான் வாங்கிட்டு வரேப்பான்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன். அவன் என்னாருமா சொன்னான், அதெல்லாம் இன்றைக்கி வர வேணாம், நாளைக்கு பணம் வருதுல்ல, நாளைக்கே கிளம்பி வாங்க, இன்றைக்கி ஆரியன் வந்து சம்மந்தக்காரம்மா வீட்டில் இருக்கான், அதனால் நீங்கள் வர வேணாம், மொத்தமாக நாளைக்கு வந்து என்னையை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டான். ஆனால் இதே சூர்யா என்னமா பண்ணேன், காலையில் சூர்யா கிட்ட சொன்னேன், எப்போ நீ நேற்று வச்ச சாப்பாடு இருக்குது, பழைய கஞ்சி கிடக்கு, ஐர மீன் குழம்பு இருக்குது, மட்டன் சுக்கா இருக்குது, சோரட்டி கூட்டு இருக்குது, இதை வச்சு நீ சாப்பிட்டுக்க. நான் கிளம்பி என் பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்போயும் 1 மாதம் ஆக போகுது, அவன் குரலை கூட நான் கேட்கல, நான் அங்கே போயிட்டு வந்துடுறேப்பா அப்படின்றதுக்கு ஒன்றுமே சொல்லலை. தாராளமாக போயிட்டு வாங்க, உங்கள் வீடு போகிறீங்க, எனக்கு வந்து நான் சமைச்சதெல்லாம் இருக்குது, நான் அப்படியே கிளம்பி மடப்புறம் கோயிலுக்கோ இல்லை பாண்டி கோயிலுக்கோ நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, சூர்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். நீ கிளம்பு, தாராளமாக போயிட்டு வா, உன் குடும்பத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன் பேரன் குறிப்பாக வந்து உன் பேரனை பார்த்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே தெரியுதுப்பா, போயிட்டு வான்ட்டான். இதுதான் சூர்யாவோட குணம். அதே நேரம் இவ பார்த்தீங்களா, பணம் வந்ததுக்கப்புறம் வாங்க, ஏன் பணம் நாளைக்கு வந்தால் என்ன, நாளைக்கு வரமாட்டேனா, இல்லை பேடிஎம்மில் போட்டு விட மாட்டேனா, இல்லை நேர்லேயே கூட ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்து கூட கையில் கொடுக்க மாட்டேனா. அப்போ யாரோட குணம் எப்படி இருக்குது? இது போக இன்னொரு டவுட்டு என்ன தெரியுமா, நிறைய பேர் சொன்னது, அவள் வந்து இந்த சுகைலுன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்த வரைக்கும் தான் உங்கள் கூட வந்து அப்படியே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது, உங்களை தாஜா பண்ணுறது, உங்களை ஜல்சா பண்ணுறது, உங்கள் மேலே அன்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு புண்ணுக்கு மருந்து போடுறது, மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் வச்சு போட்டால் பாருங்கள், ஒரு நாள் சலத்தையெல்லாம் அமுக்கி எடுத்து விட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து அப்போ தான் பண்ணுவாள். அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே மனக்கசப்பு, காதல் முறிவு, அதனால் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே கூடல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்களை வந்து அவ்வளோ தூரம் கவனித்து சுகையில் வெறுப்பேற்றுறதுக்காக இவ்வளவு செஞ்சா. இப்போ நிலைமை தலைகீழ. இப்போ நீங்களே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் கூட உங்கள் பொண்டாட்டி உங்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க, வீட்டுக்கு வர வேணான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எனக்கு சில சகோதரிகள் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில். நான் அப்போ கூட நம்பலை, ஆனால் இப்போ நம்புகிறேன். உண்மையிலே அவள் வந்து இந்த சுகைல் மேலே இருக்கிற அந்த ஒரு இதுலையும் தான், பாசத்துலேயும் ஒரு காதல்லையும், காதல் இல்லாது கள்ளக்காதல்லையும் தான் இப்போ நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு கூட இல்லை நீங்கள் வர வேணாம், சம்பளம் வந்துருச்சா, கேட்ட கேள்வி வீட்டுக்கு வர்றீங்களான்னு சொன்னால் வாங்க, அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சம்பளம் வந்துருச்சா வரலையான்னு கூட நம்மகிட்ட கேட்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சம்பளம் வரலன்னா இன்றைக்கி வேணாம், ஆரியே நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து நாளைக்கே வரலாம், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, கறிமீனை வாங்கி கொடுத்து எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி காலையிலே பேசுனா ஒருத்தனுக்கு கடுப்பு வருமா வராதா? உண்மையிலே சொல்கிறேன், இப்போ தான் நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன், இவளோட ரியாக்ஷனையும் பாருங்கள், அவளோட ரியாக்ஷனையும் பாருங்கள், 2 பேரோட ரியாக்ஷனையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். முதல்ல சுமிக்கு அடிப்போம், என்ன வார்த்தை வருதுங்கிறத நம்ம கேட்போம், அதுக்கப்புறமா சூர்யாவுக்கு நான் லைனுக்கு போகிறேன். போகுது ரிங்கு. ஹலோ, என்னப்பா ஆரியன் அங்கே இருக்கானா இல்லையா? தெரியாது, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன, நீங்கள் ரூபா வந்து எனக்கு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டெப்பு ஹெவியாக எடுக்க ரெடியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டு நான் நம்பி, இப்போ கூட நீங்கள் வந்து எதுக்கு என்னை அங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்ட்டு அப்படி மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறீங்களா? நீங்க இவ்வளோ நாள் இல்லை, இப்போ வாப்பா கோரிப்பாளையத்துக்கு போவோம், அங்கே போவீங்க, எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்க? ஏப்பா நான் வந்து ஆரியனை பார்த்து ஒரு 15-20 நாள் ஆச்சு, சரி ஒரு எட்டு அவனை போய் பார்த்துட்டு உன்னையும் கூட்டு போய் அங்கே விட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் உங்கள் கூட இன்றைக்கி லீவு தானே ஸ்பெண்ட் பண்ணலாம் நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வீடு, நான் இப்போ வீடு பார்த்து வச்சுட்டேன்,
நீங்க ரூபா வந்து இப்ப சாயங்காலம் வந்து அட்வான்ஸை கொடுக்கறதுக்கு பாருங்க. நான் நாளைக்கு பால் காய்ச்சணும். நான் காலையிலே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம் லீவு, நாளைக்கு தான்ப்பா ரூபா வரும், இன்னைக்கு போய் நம்ம ஆரியனை பார்த்துட்டு வருவோம் சொன்னா கூப்பிட்டேன். எங்க சத்தியம் பண்ணுங்க, உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க, என்ன சம்பளம் வரலன்ட்டு. யாருக்குமே வரல. உனக்கு வந்துருச்சா? உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. உனக்கு வந்துருச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அது எப்படி? எனக்கு நான் கேட்டது என்ன, எனக்கு இன்னைக்கு என் பேரனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வீட்டுக்கு வர்றேப்பா, நாளைக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் அங்க போங்க, அங்க போங்க, கடைசியா பாத்துக்கோங்க. கடைசியா பாத்துக்கிறவா என்ன? நான் என்ன நாளைக்கு என்ன சாக போறேனா? கடைசியா பாத்துக்கிறதுக்கு சாகுறதெல்லாம் ஈஸியா செத்துறவங்களே விட்டுற கூடாது. 2 பேரும் அவ்வளோ எனக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்க. 2 பேரும் உள்ள வச்சு சிறப்பு சம்பவம் நடக்க போகுது. சரி, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன்னா வீடியோ போட்டு முடிச்சிட்டீங்களா? போடதான் போறீங்களா? போட போறேன். இனிமேதான் போட போறேன். இனிமேதான் போட போறேன். அதனால இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா? ஒழுங்கா அட்வான்ஸ் கொடுத்து நல்லபடியா சமத்தா என்னை விட்டுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு ஒதுங்கி நிம்மதியா இருப்பேன். சரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சத்தியமா சொல்றேன், சம்பளம் வந்துருச்சு. நீங்க தான் உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு சொல்லும் போதுதான் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த நைட்டு பாத்தீங்களா, நீங்க ஒருத்தி கூட வச்சிருக்கீங்க பாருங்க. ஐயோ, சம்மந்தம் இல்லாத மொக்க காமெடி. என்ன அப்படி ஒரு சிரிப்பு? அது ஏதோ காமெடிக்காக சிரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காமெடியா? என்ன உண்டியல காசு தூக்கி போடுறதும் ஏசி போடவான்றதும் அழப்பு ஓவரா இருக்கேப்பா. யாரு அவ அழகுறாங்க? சரி, இப்ப நீ நாப்புல என்ன பண்ற? எதுக்கு? நான் காலையிலேயே பேரனை பார்க்கணும் வர்றேன்னு சொல்றேன்ல. இது நீங்க அதை விட பெரிய அளப்பற. இவ்வளவு நாளா இல்ல, இப்ப எனக்கு நீங்க அட்வான்ஸ் சாயங்காலம் வந்து குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏய், இன்னைக்கு லீவுப்பா, ஜனவரி 26 லீவுப்பா, என் பேரனை பார்க்க விடுப்பா. பணம் காசு தான் உனக்கு முக்கியமாப்பா. உங்க பேரனை பார்க்க போறதா நீங்க கோரிப்படத்துல இருக்கா, போய் பாத்துக்கோங்க. அது நீ என் கூட வா, உன்னை நான் கூட்டு போறேன். ஏன்னா நான் வரல, உங்க கூட எல்லாம் வர்றதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன் அங்க இருந்து எதுவும் ஆர்டர் வந்திருக்கா? அவர் கூட வண்டியில உட்காந்து போக கூடாதுன்னு? சம்பந்தம் இல்லாம சுகையில பத்தி பேசவே பேசாதீங்க. அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, எனக்கு சப்போர்ட், அவ்வளவுதான் என்னுடைய. சரி, அப்ப இன்னொன்னு பண்ணுவோம், நான் வீட்டுக்கு வர்றேன், நம்ம 2 பேரும் ஜோடியா வந்து ரீல்ஸ் பண்ணுவோம் வா. சோ எந்த இளவு வேணாம், போட்ட ரீல்ஸே போட விடாம கதறா கருப்பி. எனக்கு இங்க பாருங்க, எனக்கு நீ இந்த போட்ட பழசெல்லாம் விடு, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா நம்ம ரீல்ஸ் எடுப்போம் வா. ஐயோ, நீங்க ரீல்ஸ் பண்ணணுமாங்க? ஆமா, மொத்தத்துக்கு அவ வேணான்னு விட்டுட்டு இங்க வாங்க பண்ணுவோம். ஏன் இதே அன்னைக்கு மொத்தத்துக்கு விடாம தான் வந்தேன், வாங்க ரீல்ஸ் எடுப்போம். நீ கூப்பிடலையா? நீங்க 2 நாளைக்கு ஒரு தடவை. நான் எப்ப கூப்பிட்டேன் உங்களை? நீ தான் கூப்பிட்ட. வா, நம்ம 2 பேரும் ரீல்ஸ் எடுப்போமான்றதுக்கு. சரி, இப்ப நான் சும்மா வர்றேன் வீட்டுக்கு, 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவோம். நீங்க மொத்தத்துக்கு விட்டுட்டு அவளை விட்டுட்டு வந்தாதான், தலை முடிட்டு வந்தாதான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க அவ பேசுறதெல்லாம் அவ குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசி கண்டன்ட் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப தெளிவா இருக்கிறா. நீங்க வந்து நெஜத்துக்குமே லோலாயா திரியுறீங்க. நான் லோலாயா? லோலாயிலே பக்கா லோலாயி. சரியா கிடப்பீங்க கர்மத்தை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு குடியரசு தினன்றனால நான் விட்டுறேன். சரி, நீங்க வந்து சாயங்காலம் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறத பத்தி என்கிட்ட பேசி என்ன ஏது முடிவு எடுக்கலான்னு வைங்க. நாளை காலையில நான் எங்க நின்று வீடியோ போடுறேன்னு மட்டும் பாருங்க, வச்சிருங்க. உங்களோட பேச தயாராயி கேட்டுக்கிட்டீங்கள? நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவளுக்கு தேவை பணம், புருஷன் தேவையில்லை. இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடுவோம், ரீல்ஸ் போடுவோம்னு அன்றைக்கி கூப்பிட்டதே சுமிதான். நான் வரமாட்டேன்னேன். எதுக்குப்பா பழைய ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்க? போட்ட ஷார்ட்ஸே திருப்பி போட்டால் ரீஅப்லோடு பண்ணால் உன் சேனலுக்கு பிரச்சனைப்பா. புதுசாக வாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுப்போம், ஷார்ட்ஸ் எடுப்போம். நான் தான் கூப்பிட்டேன். அன்னைக்கு வரமாட்டோம், அன்னைக்கு வாங்கன்றதுக்கு வரமாட்டோம்டா. இன்றைக்கி நானே வழியக்க வர்றேங்கிறேன். வர்றதுக்கு என்னை விட மாட்டேங்கிறா பாருங்க. எடுக்க வேணாம், என் பேரனை பார்க்க நான் சொன்னேன்னா பற்றிக்கல. இதே அவகிட்ட என்ன சொன்னீங்கிறதையும் உங்கள் முன்னால் நான் போட்டு காட்டலை. இப்போ தான் பேசவே போகிறேன். அவளுடைய ரியாக்ஷனை பாருங்கள். இதுலேயே தெரிஞ்சுக்கிறலாம் யார் உண்மையானவங்க, யார் பொய்யானவங்க, யார் போலி, யார் நிஜம்னு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன். தேவையில்லாமடே இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. முக்கியமான பொண்ணு இன்றைக்கி நான் பேசியே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். 2 பேரோட சுயரூபத்தையும் மக்கள் முன்னால் வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன். ஆடா இருங்கடா, நான் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணால் இவங்க எனக்கு வேற ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு சொல்லாமல் தான் போடுறேன் ஃபோனு. இதை கேளுங்க. ஏப்பா, உன்ட்ட நான் காலையில் என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொன்னேனா? அங்கே போகிறேன், நீ எங்கேயோ போகிறேன்டில, அதை சொல்லு.
எதுக்கு கோயிலுக்கு போறேன்? அதை தான் சொல்கிறேன். நான் வந்து அங்கே போய் இன்னைக்கு அங்கே பூரா இருக்க போகிறேன்ப்பா ஆரியன் கூட. வர்றதுக்கு வந்து சாயங்காலம் ஆகும்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நீ சாயங்காலமே வர வேண்டாம், 2 நாள் கழிச்சே வா. இங்க யாரும் உன்னை காணாம தேடல. ஐயோ, நீ அங்கே என்னைய போன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். நீ கோயிலுக்கு போறேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அதைத்தான் கேட்குறேன். நீ எவ்வளோ பெருந்தன்மையா சொன்ன, அதைத்தான் கேட்குறேன். நான் என்னைய போப்பா சொல்லலடா. ஒரு நாள் நான் நிம்மதியா இருக்கட்டுமே சொல்லி சொன்னேன். ஒரு நாளாவது நீ நிம்மதியா இருக்கணுமா? ஆமா. ஐயா, இப்போ நான் உன்னை நான் உன்னை விட்டு பிரியறதுல உனக்கு இது இல்லையா? யாரு? நானு. ஐயோ, எதுவும் மறந்து கிடந்து வச்சுட்டு போயிருந்தா கூட சொல்லு, தயவு செஞ்சு சேராட்டால கொடுத்து விடுறேன், வாங்கிக்க. இங்க வந்துடாரு, எதுவும் மறந்து வச்சுட்டு போயிருக்கேன்ட்டு. ஓ, என்னடா டேய், நான் உன்னை சொல்றதை கேளுப்பா. காலையில் அங்கே கிளம்பி போறேன்னு இல்லைப்பா. இப்போ அவள் அங்கே வர வேணான்ட்டாப்பா. எதுக்கு? ஆமாம், அவள் ஆரியன் வந்து சம்மந்தக்காரம்மா வீட்டில் இருக்கானா. சரி. அதனால வந்து இவ வந்து இன்னைக்கு வர வேணாம், சம்பளம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு வாங்க, ஏதாவது கறிமீன் வாங்கிட்டு வாண்டதுக்கு அதுவும் வேணான்ட்டா. நீ இங்க வராத, கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்டை கூட்ட போறேன். கூட்டிக்கிட்டு இருந்தேன், நீ கூப்பிடவும் போன எடுத்தேன். இப்போ நீயும் போயிட்டானா அப்புறம் நான் எங்கே போவேன்? சுடுகாட்டுக்கு போடா. என்ன எங்க வரங்கிற காலைல ரெக்க போனா உடனே போகாதான் நான் சொல்றேன். நீலாம் போய் அசிக்கப்பட்டு விளக்கமா தடிப்பட்டு வந்தாலும் இங்கே வரக்கூடாது. உங்க அம்மா வீட்டிலேடா நீங்க சொல்றாங்க. சரி, நான் ஒன்று சொல்லவா? என்ன? நானே உன்னைய கோயிலுக்கு கூட்டு போறேன். எதுக்கு? நான் வர்றேன், காரில் போவோம், இல்லைன்னா 2 வீலரில் போவோம். 30 கிலோமீட்டர் சுத்தி அடிச்சு கூட்டிட்டு போவியா? அதுக்கு பேர் தான் கோயிலுக்கு கூட்டி போறதா? ஐயோ எப்பா, இப்போ அங்கே வர வேணான்ட்டேன். சரி, நான் என்ன பண்ணேன்? என்ன ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு வேளை கடையில ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்க அம்மா கிட்ட படுத்து தூங்கிக்கிட்டு சாயங்காலமாவா இல்லைன்னா காலையில வா. ஏப்பா, நீயே என்னைய புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. அவ தான் என் மேல போலியான அன்பு வச்சிருக்கா. நீ போறேன்னு சொல்லிவிட்டு போறோட நீ போறோட நான் ஏன் தடுக்கணும்? நீலாம் பட்டு அனுபவிச்சு நீலாம் அசிங்கப்பட்டு வந்தாலும் நீ திருந்த மாட்டா. போன்னு விட்டுறனா? இதுதான் உன் முடிவா? இல்லை, நான் கேட்குறேன். சரி, அங்கே தான் போகிறதுக்கு வழி இல்லை. அவள் வந்து வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு போல. அந்த பிள்ளைய சொல்லிச்சுக்க பாரு. அவள் திருப்பி சுகையில் கூட சேர்ந்துட்டா. நீங்க வீட்டுக்கே போறேன்டானா உங்களை ஏத்துக்கிற மாட்டா. இல்ல நீ சேர்ந்தாப்ப நீ என்ன பீலிங் ஆக போறியா இல்ல அப்படியே கவலைப்பட போறியா? கவலைப்பட்டு தானே உனக்கு அடிக்கிறேன். இப்போ யார் உண்மையான அன்பு வச்சிருக்கா, யார் போலி அன்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்பி வீட்டுக்கு வந்து கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிடுறியா? எப்பா, அவ வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு இல்ல. நீ வச்சதான் என் மேல உண்மையான அன்பு. மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு உங்க அம்மா வீட்டுல படுத்தும் கூட வெண்ண ஒருத்தரும் அன்பு வைக்க வேண்டாம், வம்பு வைக்க வேண்டாம். மூடிக்கிட்டு நான் போய் குளிக்கணும். வேலை கிடக்க வையி. இங்கிட்ட மறந்து கூட வந்துடாத. ஐயா, 2 பேருமே நல்லவளுகள்ல போலயே. இப்போ நான் இவ சரியில்லை, திருப்பி இவளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நான் ஒரு பிளானை போடுறேன். இப்போ அவள் என்னடானா ரூபாயோட வந்தாவா, இல்லைன்னா நான் டேஷனில் போய் நிற்பேங்கிற. இவன் என்னடானா வீட்டு பக்கமே வராத, நீ உங்கள் அம்மா வீட்லேயே இரு, அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நான் கோயிலுக்கு போகிறேங்கிறேன். சரி, இன்னொன்று நான் சொல்கிறேன். இவன் எப்படி கோயிலுக்கு போக? இப்போ இவன் விஷயத்துக்கு வருவோம். நேற்று கவிச்சி ஐர மீன் வச்சுருக்கா, அது போக செவரட்டி இருக்குது, சுக்கா வறுவல் இருக்குது. ஏற்கனவே இப்படி தான் திருச்செந்தூருக்கு போகும்போது கவிச்சி வச்சுட்டு நாட்டுக்கோழியை வச்சுட்டு பாதியை தின்னுட்டு பாதியை அடுப்பில் வச்சுட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. பல துன்பங்கள், துயரங்கள், ஸ்டேஷனுக்கு போனது, கோயம்புத்தூருக்கு போன விஷயங்கள் நிறையா நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சுத்தபத்தமாக எதுவுமே இல்லாமல் போகணும். வீட்டில் வந்து கவிச்சியே இருக்கக்கூடாது. அப்படியே போனாலும் ஒரு ஐடியா இருக்குது. பாண்டிமுனி கோயிலுக்கு போகலாம். ஏன்னா பாண்டிசாமி வந்து அதெல்லாம் இது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். வேறு கோயிலுக்கு தான் போகக்கூடாது, பாண்டிமுனிக்கு போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆக 2மே ஒரே குட்டையில் உருண்ட மட்டையில் தான்டா இருக்குது. இதுகளை பேசி நாங்களும் ஏதாவது ஒரு லைவில் ஏதோ இவன் மேலே அன்பை வந்து என் மேலே நிறையா கொடுக்குற மாதிரியும் அவள் சுமி நடிக்கிற மாதிரியும் சரி கொண்டு வரலான்னு ஒரு முயற்சி பண்ணேன். ஆனால் 2மே ஒன்றா தான் இருக்குதுங்க. இவளும் வர வேணாங்கிறா, அவளும் வர வேணாங்கிறா. கடைசியில் பார்த்தீங்களே, எனக்கு உண்டானது என் பெத்த தாய் தாண்டா. இந்த அம்மா தாண்டா எனக்கு. இந்த அம்மா பற்றியா எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காது. இப்போ தெரியுதா தாயோட அருமை? எத்தனை பேர் வந்தாலும் தாய்க்கு இணை ஈடே கிடையாது. கடைசியாக பார்த்தீங்களா, எங்கள் அம்மா தான் எனக்கு உதவுது. இங்கேருந்தா இவளும் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கன்ட்டா, அவளும் வீட்டுக்கு வராதான்ட்டா. அப்போ உலகத்தில் எல்லாமே காசு, பணம், துட்டு, மணி தான். மனசார யாருமே வந்து உண்மையான பாசம் இல்லை. கட்டின புருஷன்னு சொல்லி அவளுக்கும் என் மேலே பாசம் இல்லை. சரி கூட்டி வச்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கூத்தியாவுக்கும் என் மேலே நேசம் இல்லை. 2மே பாருங்கள், நீயும் வராதன்ட்டு என்னை அனாத மாதிரி விட்டுருச்சுங்க. தெரியுதாப்ப? எனக்குன்னு 4 காசை சேர்த்து வைக்கணும் நட்புகளே. இல்லைன்னா இதுதான் உலகத்தோட இதை பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தா இப்போ போகிறேன்,
சூர்யா வீட்டுக்கு தான் போகணும், நீ சுமி வீட்டுக்கு போக முடியாது. இல்லைன்னா இப்போ பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னான்னா வாண்டடாக நான் போய் சுமி வீட்டுக்கு போய் இப்போ ஏறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக 2 பேருமே வந்து என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அலையா வீட்டில் நுழையாத நாய் மாதிரி தான் இப்போ நான் போக போகிறேன். என் நிலைமையை பார்த்தா எனக்கே ஐயோ பரிதாபமாக இருக்குது. இந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, 1க்கு 2 வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் திரியிறாரேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. என்னைய நினச்சி நான் சிரித்தேன். பார்த்துக்கங்க, இதாண்டா உலகம், இதான் உலகம். வாழ்க்கையில் இனி யாரையுமே நம்ப மாட்டேன். யாரையுமே நம்புறேனோ இல்லையோ, என் கூட இருக்க ஆளுங்க பாருங்கள், அந்த 2 பேர், இவளுகளை மாத்திரம் நம்பவே மாட்டேன். 2மே ஒரே குட்டையில் கூட மட்டையாக போயிட்டாங்க. ஓகேவா? சரி பார்த்துக்கிறலாம் என் கதை. பார்த்துக்கங்க, ஏசோக கதையை கேளு தாய்க்குளமே, தாய்க்குளமே அப்படிங்கிற கதையாக தான் போகுது. சரி மக்களே, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் ஈவினிங் சந்திப்போம். பாய்.